So, ஆண்டவர் இருக்கிறாரு கரெக்ட், பட் ஆண்டவர் இருக்கிற ஸ்தானமும் உண்டு, பெரியவரா இருக்கிறார். Yeah, but of course, true is the Lord is with us, and He's in the place that He's standing is a very good It's place. very better to see our great God is a mighty in our midst. It's very great to see our God is a mighty in our midst. Praise be to God. So we have to be very mighty in the presence of God. தேவ சமூகத்திலே நாம் மிகவும் பெரியவர்களாய் காணப்பட We வேண்டும். must be more mighty in the presence of God. இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திற்கு வர அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின அவருடைய இரக்கத்திற்காக நான் அவரை I ஸ்தோத்திரிக்கிறேன். like to praise God for giving me the grace and guidance to share the word of God. நான் எத்தனையோ நாடுகளுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியங்களை செய்திருக்கிறேன். I have went so many countries to do the ministry of God. கர்த்தருடைய நான் வழக்கமா நாடுகளுக்கு போகும்பொழுது என்னுடைய அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரே காரியம், ஜனங்க எந்த அளவுக்கு ஆவிக்குள்ளாய் வளர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய My நோக்கம். desire that when I go and preach the word of God, my desire to see the children of God, they are preparing themselves to meet the Lord. நல்ல ஆடம்பரமா கார் வச்சிருக்கிறாங்க, பணம் வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து பயங்கரம் இல்லை. I'm not a person who really been deceived by seeing the car they are driving and the place they are staying. இதெல்லாம் உலகத்தின் மயக்கம். It's all these things is for the worldliness. நம்முடைய மயக்கம் முழுவதுமாக கர்த்தருடைய வருகையிலே காணப்பட Our வேண்டும். desire is ultimately that we must be found in the coming of the Lord. கரை திரை பிழையில்லாத மகிமையுள்ள சபையாய் அவர் எதிர்நோக்கம் என்பதே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமாய் இருக்கிறது. The Lord desires that our garment should not be any spotless or wrinkled, and we must be fine and white as snow. மகிமையுள்ள சபையாக. It must be a glorious church. Another version, இன்னொரு version is a radiant church, பிரகாசமுள்ள சபையாக. It's a radiant church the Lord is looking எந்த for. விதமான இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை. There's no darkness in your life. அதுதான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிற வாழ்க்கை. The Lord is expecting. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக The Lord to speak to us. நான் இந்த மத்தியில் நிற்கிறேன், அவ்வளவு பேசக்கூடிய திறமை உள்ளவன் இல்லை, I'm not the person who really can speak. அவ்வளவு பெரிய பிரசங்கிமார இல்லை. I'm not a big preacher. ஆனாலும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு, But God has given me the faith. எங்களை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவார். God to us will reveal the அவ்வளவு Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். God, we are worshiping our Lord. எங்கள் நடுவே பெரியவராய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We are worshiping you because you are Almighty God. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தாகத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையினால பலன் அடையட்டும். God, this moment those who come into your place with thirsty must be நீர் எங்களோடு கூட பேசுவீராக, to us, O Lord. விடைப்படுவீராக, To us, O Lord. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. Reveal your secrets, O Lord. மறைந்திருக்கிற மறைவான மன்னாவை நீர் தருவீராக. The hidden manna, O Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, In the name of Jesus. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் திருவசனத்தை எடுத்துக்கொள்வோம். Let us look into the word of God. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 20, 21 வசனங்கள். 2 Timothy chapter 2 verse 20. முதல் தலைப்பு வசனத்தை நான் எத்தனை மொழியிலையும் படிக்கணும். சைனீஸ்லயும் படிக்கணும், மலாயிலையும் படிக்கணும், நீ என்னென்ன மொழிகள் இருக்கிறதோ கடைசி தமிழ்ல படிக்கணும். தமிழ் and இங்கிலீஷ் படிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துடைய 20, 21 வசனங்கள். 2 Timothy chapter 2 verse 20. Di dalam rumah yang besar ada bermacam-macam pinggan mangkuk. Ada yang diperbuat daripada perak dan emas, ada juga yang dibuat daripada kayu dan tanah. Ada juga yang digunakan untuk keperluan istimewa. Ada juga yang digunakan untuk keperluan biasa. Bahasa Malaysia. Chinese. Really Chinese. 2 Timothy 20, 21. 2 Timothy, 2nd chapter from verses 20 and 21. Then go to English version. 2 Timothy verse 2 verse 20-21. But in the great house there are not only vessels of gold and of silver, but also of wood and of earth, and some to honor and some to dishonor.